கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 6/3/2026 வெள்ளிக்கிழமை மாலை சரியாக 6 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சப்பாத்தி செய்ய போகிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சப்பாத்தி செஞ்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? கோதுமை மாவு திரிச்சிட்டு வந்தாச்சு. அதனால் இன்றைக்கி சில வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேன். இது சப்பாத்தி மாவு பிசையதுக்கு தண்ணிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு அதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும். அன்பானவர்களே, கூட்டுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு அப்புறம் ஒரு பல்லாரி வெட்டி போட்டு வதக்கி கொஞ்சம் தேவையான உப்பு மிளகா பொடி போட்டாச்சுன்னா முடிஞ்சு கூட்டு. அன்பானவர்களே, சிம்பிள் கூட்டு. சரிங்களா? ஆமாம் அன்பானவர்களே, சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு. மணி 6:15 மாவு பிசைஞ்சாச்சு. உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கு. அன்பானவர்களே, சப்பாத்தி உருட்டைக்கு ரெடி ஆகிட்டேன். சரிங்களா? 2, 4, 6, 8, 9 சப்பாத்தி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, சப்பாத்தி உருட்டியாச்சு. சரிங்களா? சப்பாத்தி கல்லும் தூக்கி வச்சாச்சு. சப்பாத்தி போட போகிறேன். அன்பானவர்களே, சப்பாத்தி பாருங்கள், அப்படி சூப்பராக போயிட்டு வரும். அன்பானவர்களே, பாருங்கள், சப்பாத்தி இப்படி சூப்பராக போயிட்டு வருது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் இப்படி நல்லா சப்பாத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? கன்வென்ஷன் வச்சார். சரிங்களா? கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாரு, போயிருந்தோம். 2 கிலோ மாவு வாங்கி ஊழியக்காரங்களுக்கு சப்பாத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். மாவு வாங்கி தந்துட்டார். அன்பானவர்களே, நானே போட்டுக்கிட்டு நானே வீடியோ எடுக்க முடியல. சரியா? ஒரு கையில் இதை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் அது முடியலை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அன்பானவர்களே, அப்படியே சப்பாத்தி மனம் அப்படியே தூக்குது. நான் கூட்டுக்கிட்டு எதுவும் இல்லாமல் சும்மாவே சாப்பிட்ருவேன். அன்பானவர்களே, எனக்கு வந்து இப்படி கொஞ்சம் கறியை வைக்கணும், அப்போ தான் பிடிக்கும். அப்போ தான் எல்லாம் நல்லா வேகும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சப்பாத்திக்கு பாஜி, சப்ஜி, கூட்டு. சரிங்களா? உருளைக்கிழங்கு, பல்லாரி கூட்டு செய்ய போகிறேன். அன்பானவர்களே, கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளித்து பல்லாரியை உள்ளே போட்டு லேசாக உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு இப்போவும் வதங்கின உடனே மிளகாய் பொடி போடணும். சரிங்களா? மிளகாய் பொடி மட்டும்தான், அவ்வளோதான். மிளகாய் பொடி போட்டு அது நல்லா வதங்கின உடனே உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கிண்டி பக்குவமாக இறக்கிற வேண்டியது. அவ்வளோதான், பாஜி ரெடி. சப்பாத்திக்கு கூட்டு ரெடி. வத்தல் போட்டாச்சு. சரிங்களா? மிளகாத்தூள், வத்தல் தூள் போட்டாச்சு. அன்பானவர்களே, தெய்வ பிள்ளைகளே, கூட்டு ரெடி. சப்பாத்திக்கு கூட்டு ரெடி. சிம்பிளாக கூட்டு ரெடி பண்ணியாச்சு. சப்ஜி, பாஜி, சப்பாத்தி ரெடி, பாஜி ரெடி. அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு பாஸ்டர். சரிங்களா? வருஷம் என்னை கன்வென்ஷனுக்கு கூப்பிடுவார், நானும் போவேன். அப்புறம் ஒரு வருஷம் அப்படி கூப்பிட்டுருந்தாரு, போயிருந்தேன். இப்போ யாரோ நான் சப்பாத்தி நல்லா போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தெரிஞ்சுன்னு தெரில. சரிங்களா? நான் அதுக்கு முன்னாடி மேட்டு வேலை 5 கிராம் பக்கத்தில் இருக்க என் ஒய்ஃப் ஊரில் அவங்க சர்ச்சில் நடந்த கன்வென்ஷனில் வந்திருந்த அந்த ஊழியக்காரங்களுக்கு நான் சப்பாத்தி போட்டு கொடுத்துருங்க. என்னை சப்பாத்தி போட்டு கொடுக்க சொன்னாங்க. சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு எல்லோரும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
சரிங்களா? அது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பாஸ்டர் என்ன சப்பாத்தி போடுங்க அப்படின்ட்டாரு. 2 கிலோ மாவு, 2 கிலோ கோதுமை மாவு வாங்கி வச்சுருக்காரு. அன்பானவர்களே, நான் கன்வென்ஷனுக்கே போகல, கூட்டத்துக்கே போகல. ஃபுல்லாக அந்த மாவை பெசஞ்சு நான் வந்து சப்பாத்தியை அப்படியே உருட்டி போட மாட்டேன். உருட்டி அதுக்கப்புறம் மடித்து 4ஆக மடித்து திரும்ப உருட்டுவேன். அந்த மாதிரி உருட்டி தான் நான் போடுவேன். எனக்கு பாம்பேல பெரும்பாலும் வீட்டில் அப்படி தான் போடுவாங்க. நம்ம கடையிலலாம் சாப்பிடுறதுல அதெல்லாம் சப்பாத்தி கிடையாது. அது வீட்டில் போடுறது வேறு. சரிங்களா? எனக்கு வீட்டில் போடுறது தான் பிடிக்கும். அதனால் நான் அப்படி போடுவேன். கன்வென்ஷனுக்கே போகலை. நான் ஃபுல்லாக அதை தான் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் பாருங்கள். உருட்டி அவ்வளோத்தையும் சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இப்போ உருட்டிகிட்டு இருக்கும்போதே அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்படி சப்பாத்தி போடுறதை நான் பார்க்கவே இல்லை. ஒருத்தர் சாப்பிட்டா எல்லாருமே அப்படியே சொல்லிகிட்டு இருந்தாங்களா. அன்பானவர்களே, கடைசியில் பார்த்தா இந்த பாஸ்டர் வந்து வந்த ஊழியக்காரங்களுக்கு அந்த சப்பாத்தியை கொடுக்கல, அவங்களும் கொடுக்கல, சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து அப்படியே காலி பண்ணிட்டாரு. எனக்கு அப்படியே வயிறு பற்றிக்கிட்டு வருது. ஊழியக்காரங்களுக்கு சொல்லி நம்மளை போட சொல்லிட்டு சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஊழியக்காரங்களுக்கு நம்ம எப்படி கொடுத்தோம்னா இவரெல்லாம் பேர் வாங்கிடுவார், எனக்கு பேர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பானவர்களே வந்த ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கவே இல்லை, எல்லா சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து நான் அப்படியே எனக்கு புக்கு புக்குன்னு வருது. அவ்வளோ கோபம் வருது பாருங்கள். பாஸ்டர் மாதிரி எப்படி இருக்காங்க பாருங்கள் அன்பானவர்களே. சரிங்களா? இப்போ அவர் என்கிட்ட பேசவே மாட்டார், பார்க்கவே இல்லை ரொம்ப. ஆமாம், அந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் ஊழியக்காரங்க இருக்காங்க அன்பானவர்களே. சரிங்களா? நான் இப்போ சப்பாத்தி போடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? ஆமாம், இப்போ வந்து இது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஓடக்கிற அந்த வீட்டில் நான் இருக்கும்போது சப்பாத்தி போட்டு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் சப்பாத்தி போடவே இல்லை. ஏன்னா அந்த பழைய கூடாரத்தில் மண் தர உருட்டதுக்கு வைக்கிறதுக்குள்ள ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது. இப்போ நல்ல வீட்டை ஆண்டவர் தந்திருக்காரு. சரிங்களா? அதே நேரத்தில் கோதுமையும் இப்போ 5 கிலோ கோதுமை மாதம் மாதம் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு 5 கிலோ கோதுமை ஒதுக்கியிருக்கு அப்படின்ட்டாங்க. இது 2வது மாதம் வாங்கியிருக்கேன். முதல் மாதம் வாங்கி இந்த ஐடியா இல்லாமல் பை கொண்டு போகல. கோதுமை கொடுப்பாங்கன்னு தெரியாது, பை கொண்டு போகல. அதனால் அங்கே பக்கத்தில் வேற ஒரு ஆள் பை வச்சுருந்து அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அன்பானவர்களே. ஆனால் இனி அப்படி இல்லை. இனி வாங்கி நானே அங்கே திரித்து என் பையனுக்கும் கொடுத்துருவேன், எனக்கும் கொஞ்சம் எடுத்துக்குவேன் அன்பானவர்களே. சரிங்களா? இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையால் ரொம்ப சில வருஷங்களுக்கு பிறகு சப்பாத்தி போட்டிருக்கேன், கூட்டு வச்சுருக்கேன் அன்பானவர்களே. சாப்பிட போகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அன்பானவர்களே, சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும் சப்பாத்தி, அப்படி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அன்பானவர்களே. எனக்கு இது இன்றைக்கி ராத்திரிக்கும் நாளைக்கு காலையிலைக்கும் போதும். ஆமாம், ஏற்கனவே பல்லு வலி, சவைக்க முடியலை, எதுவும் சவைச்சி சாப்பிட்ற பொருள் சாப்பிடவே முடியலை. ஆனாலும் இன்றைக்கி சாப்பிடும். ஆண்டவரே பல்லு வலிக்காமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட போகிறேன் அன்பானவர்களே.